உயர்தர ஹோட்டலில் மதன் காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பெண் அவனிடம் வந்து, ஹாய், நீங்க பார்கவி காலேஜில் தானே படிச்சீங்க என்று கேட்டுக்கொண்டே சேரில் அமர்ந்தாள். ஆமாங்க, அங்கதான் படிச்சேன். நீங்க யாரு? நான் உங்க ஜூனியர் வைஷ்ணவி, ஜாஸ்மினோட கிளாஸ்மேட். சாரிங்க, எனக்கு ஜாஸ்மின் யாருன்னே தெரியல. காஃபி சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு காஃபி ஆர்டர் செய்தான். என்னங்க, ஜாஸ்மின் தெரியலன்னு சொல்றீங்க? அவ உங்களை லவ் பண்ணான்னு காலேஜுக்கு தெரியுமே. ஓ, அவங்களா? சாரிங்க, எனக்கு அவங்க பேரும் தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை. அப்படியா? சரி, உங்ககிட்ட ஜாஸ்மின் பத்தி பேசுவாளே வாயாடி பிரதீபா, அவளையாவது தெரியுமா? அவங்க பேர் பிரதீபாவா? அவங்கள தெரியுங்க. காஃபி வந்தது. அதை குடித்துக்கொண்டே, அவ பேர் மட்டும் எப்படி தெரியும்? நீங்க தான் சைட் அடிக்க மாட்டீங்களே. ஜாஸ்மின் இப்ப கொரியால ஒர்க் பண்றா. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஓன் பிசினஸ் பண்றேங்க. அவங்க இன்னும் மேரேஜ் பண்ணலையா? அவ உங்களை தாங்க இப்பவும் நினைச்சிட்டு இருக்கா. லவ்லாம் முடியாது, 27 வயசுல பார்க்கலான்னு சொன்னீங்கன்னு வெயிட் பண்றா. உங்களை தேடி வருவா பாருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு அப்படி சொன்னேங்க. என்னால முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். அவ உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஏங்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க என்ன கேஸ்ட்னு தெரியல. நான் எஸ்சிங்க. கண்டிப்பா அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. சென்னையில யாருங்க கேஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க? சரி, அவங்க வீட்ல ஒத்துக்கணும், அவ்வளோதானே. நான் இப்பவே பிரதீபா கிட்ட பேசுறேன். இருங்க, அவசரப்படாதீங்க, இதை இப்படியே விட்டுருங்க, நான் கிளம்புறேன் என்று எழுந்தான். அவளும் எழுந்து, மதன், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வேணாங்க. சரி, நீங்க எங்க போனோம்? வாங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல வேணாம், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு. உங்க நம்பர் தாங்க, என் குழந்தை பர்த்டேக்கு உங்களை இன்வைட் பண்றேன். நீங்க ஜாஸ்மின் பிரதீபா கிட்ட என் நம்பர் கொடுப்பீங்க? வேணாங்க. இல்லைங்க, கொடுக்க மாட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் கேட்டேங்க என்று சொல்லி நம்பரை வாங்கும் பொழுது ரவியிடமிருந்து கால் வந்தது. என்னங்க, வந்துட்டீங்களா? இதோ வெளியில வரேன், வாங்க, என் ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்று இருவரும் வெளியே சென்றார்கள். ரவியும் பைக்கை விட்டு இறங்கி ஹோட்டலுக்கு சென்றான். மூவரும் சந்தித்தபோது, இவன் கூட ஏண்டி பேசிட்டு வர என கோபமாக கேட்டான். என்னாச்சுங்க, ஏன் கோவப்படுறீங்க? இவர் என் காலேஜ் சீனியர். ஆமா, பெரிய சீனியர். இனி இவன் கூட உன்னை பார்த்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என அவளின் கையை பிடித்து அழைத்துச் சென்றான். ஒன்றும் புரியாமல் வைஷ்ணவி மதனை திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள்.